இந்தியர்கள் துபாய்க்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்தியர்கள் துபாய்க்கு வரவே விட மாட்டாங்க. இந்தியர்களை மட்டும் தனியா டார்கெட் பண்றாங்க. இப்படிலாம் டெம்ப்ட் ஆகுற மாதிரி மெசேஜ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பொதுவா துபாய் அப்படின்னாலே ஈஸியா போயிட்டு கை நிறைய பணம் சம்பாதிச்சு ஊர்ல பெரிய பணக்காரர் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையாவே சொல்ல போனாக்கா தகுதியும் திறமையும் இருக்கிற ஆளு துபாய்னு இல்லைங்க, எந்த நாட்டிலையும் நல்லா பொழைச்சிக்குவாங்க. அது மட்டும் இல்ல, வரக்கூடிய காலங்கள்ல திறமசாலிங்களுக்கு எல்லா இடத்துலயும் வரவேற்பு இருக்கு. சமீப காலமா இந்தியர்களை துபாய்க்கு வரவிட மாட்டேன்றாங்க, இந்தியர்களை கண்டாலே நிப்பாட்டுறாங்க, இந்தியர்களை டார்கெட் பண்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரியான ஆவணம் கொடுத்தாக்கா சரியான முறையில நீங்க துபாய்க்கு வரலாம். அதாவது ஊர் சுத்தி பார்க்கவும் வரலாம், பிசினஸ் விஷயமாவும் வரலாம், வேலைக்காகவும் வரலாம். எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை நீங்க போய் பாருங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கி அமுலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. துபாய் யுஏஇ மட்டும் இல்லைங்க, எல்லா நாட்டிலையும் ஒரு கண்ட்ரியில இருந்து இன்னொரு கண்ட்ரி ஆளுங்க விசா ஃப்ரீ கண்ட்ரி தவிர மற்ற எந்த கண்ட்ரிக்கு நீங்க போறதா இருந்தாலும் அங்கத்தி விசால குவாலிஃபை ஆகிறதுக்கு டிக்கெட் கொடுக்கணும், எங்க தங்க போறீங்கன்னு கொடுக்கணும், அப்புறம் பினான்சியல் சப்போர்ட் இருக்கான்னு கேட்பாங்க. இது எல்லா நாட்டிலையும் இருக்கிற சட்டம் தாங்க. ஈவன் நம்ம நாட்டுக்குள்ளேயே வரதா இருந்தா கூட அந்த சட்டத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க தான். இது ஒன்றும் புதிய சட்டம் இல்லை. ஆனா ஸ்ட்ரிக்டா இப்போ ஃபாலோ பண்றதுனால தான் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வர டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் யுஏஇல பொது மன்னிப்பு கூட கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் ஜாப் விசா எக்ஸ்பைரி ஆயிருக்கோ, யாரெல்லாம் விசிட் விசால வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கோ, யாரெல்லாம் ஃபேமிலி விசா எடுத்து அந்த ஃபேமிலி விசா ரினியூ பண்ண முடியாம லேட் பண்ணிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஜாப் லாஸ் ஆகி இந்தியாவுக்கு திருப்பி போக முடியாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து பினான்சியல் கேஸ் ஏதாச்சும் வச்சு அதனால இந்தியாவுக்கு திருப்பி போக முடியாம இருக்கிறாங்களோ, புதுசா குழந்தை பிறந்து அந்த குழந்தை 120 நாளுக்கு மேல 120 நாள் வரைக்கும் விசா எடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. ஆனா 120 நாளுக்கு மேலேயும் ஆகி விசா யாரால எடுக்க முடியலையோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய விசாவை புதுப்பிச்சுக்குங்க. முடியலைன்னா ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எங்க கிட்ட வாங்க, நாட்டுக்கு திருப்பி போறதுக்கு நாங்க உதவி பண்றோம்னு சொல்றாங்க. இது இந்தியர்களுக்காக மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இது சேம் ரூல் தான். இது இது பொதுப்படையான ரூல்ஸ். இதை இந்தியர்களை மட்டும் யாரும் டார்கெட் பண்ணல. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே 31 அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் 31 டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அவங்கவுங்க விசாவை புதுப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ புதுப்பிச்சுக்குங்க, முடியாதவங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்தியாவுக்குன்னு இல்லைங்க, அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கு திருப்பி போங்க. அது இந்தியர்கள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் இந்த சட்டம் பொருந்துங்க. டிசம்பர் 31க்கு அப்புறம் கடுமையான ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த விசா ரூல். ஸோ செகண்ட் ஃபுட் ரூல். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் மெனு கார்ட்ஸ்ல எல்லாத்துலயும் கேலரிஸ் அடிப்படையில இருக்கணும், பிளஸ் நியூட்ரிக் மார்க்கும் இருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ், ஆர்டிஏ ரூல்ஸ், விசா ரூல்ஸ், ஃபுட் ரூல்ஸ், இது எல்லாமே கடுமையாக்க போறாங்க. ஏன்னா எந்த ஒரு சட்டமும் அந்தந்த நாட்டை மேம்படுத்துறதுக்காக தான் அவங்க போடுறாங்க. ஸோ இதுல எந்த ஒரு பதட்டமும் இல்லை. ஸோ யாரெல்லாம் ஊர் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சு வராங்களோ, யாரெல்லாம் ஜாபுக்கு வராங்களோ, யாரெல்லாம் பிசினஸ் விஷயமா வராங்களோ எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க. எந்த ஒரு பதட்டமும் வேணாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அன்டில் தட், உங்கள் அமீரகன்.